5 நாடுகளுக்கு 6 நாட்கள் பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக சென்றிருக்கிறார். அரசுமுறை பயணத்தின் ஒரு அங்கமாக பிரதமர் மோடி நார்வே நாட்டு தலைநகர் ஓஸ்லோவை சென்றடைந்திருக்கிறார். பிரதமர் மோடி செல்கின்ற 4வது அரசுமுறை பயணமாக மேற்கொள்கின்ற 4வது நாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அந்த நாட்டு அரசின் சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடியை நார்வே நாட்டினுடைய பிரதமரே நேரில் சென்று வரவேற்றார். குறிப்பாக நார்வே பிரதமர் ஜோனாஸ் கெர்ஸ்டோர், நார்வேவுக்கான இந்திய தூதர் குளோரியா காங்டே மற்றும் இந்தியாவிற்கான நார்வே தூதர் மே எலின் ஸ்டெனர் உள்ளிட்ட பலரும் பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் நேரில் வரவேற்றிருக்கிறார்கள். இந்திய பிரதமர் ஒருவர் நார்வேவுக்கு பயணம் மேற்கொள்வது 43 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே நாட்டிற்கு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளை இந்தியா மற்றும் நார்டிக் இடையிலான 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். அதில் பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. அந்த மாநாட்டிற்கு இடையே நார்வே, பின்லாந்து, ஐஸ்லாந்து, டென்மார்க் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து பேச இருக்கிறார். இது தவிர நார்வே நாட்டினுடைய மன்னர் ஹெரால்டு மற்றும் நார்வே நாட்டினுடைய ராணி உள்ளிட்டோரையும் பிரதமர் மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். எரிவாயு விநியோகத்தில் மிக முக்கியமான ஒரு நாடாகவும் நார்வே இருக்கிறது. எனவே தற்போது உலகளாவிய சூழலில் எரிசக்தி கிடைப்பதில் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவிற்கு எரிவாயு விநியோகத்தை உறுதி செய்வது தொடர்பான சில ஒப்பந்தங்கள் இந்த சந்திப்பின் போது கையெழுத்தாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.